உலக நாடுகள்லாம் பயந்து நடுங்கிற ஒரு கடல் வழி. அந்த வழியா போனா கப்பல் பத்திரமா திரும்புமான்னு கூட யாருக்கும் தெரியாது. ஏன்னா சுத்தி போர் பதற்றம், ஏவுகணை தாக்குதல்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிற மிக ஆபத்தான பகுதி அது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான கடல் வழியில எந்த பயமும் இல்லாம சல்லுன்னு ஒரு இந்திய கப்பல் கடந்து வந்திருக்கு. இது சாதாரண கப்பல் கிடையாது. நம்ம வீட்டு சமையல் எரிவாயுவான 45,000 டன் எல்பிஜியை ஏத்திக்கிட்டு வந்த கப்பல். இங்கேதான் ட்விஸ்ட். அமெரிக்கா, ஐரோப்பான்னு பல வல்லரசு நாடுகளோட கப்பல்கள் இந்த வழியை பயன்படுத்தவே தயங்குறப்போ இந்தியா எப்படி இவ்வளவு கெட்டா இந்த காரியத்தை செஞ்சது? இதனால உலக நாடுகள் ஏன் மிரண்டு போயிருக்காங்க? இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் இதுதான். முதல்ல என்ன நடந்ததுன்னு சிம்பிளா பார்ப்போம். சர்மசக்தி அப்படின்னு பெயர் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கப்பல். இதுல 45,000 டன் எல்பிஜி கேஸ் இருக்கு. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், அதாவது IOCL நிறுவனத்துக்காக கொண்டு வரப்படுற கேஸ் இது. உறுதியாக தெரிந்தது என்னவென்றால், இந்த கப்பல் மிக பத்திரமா ஹார்மூஸ் நீரிணை அப்படிங்கிற ஆபத்தான பகுதியை கடந்துடுச்சு. வர்ற மே 13ஆம் தேதி ஆந்திராவில் இருக்கிற விசாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு இந்த கப்பல் வந்து சேரும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல இன்னொரு பெருமையான விஷயம் என்னன்னா, இந்த கப்பல்ல இருக்கிற 20 பணியாளர்கள்ல 18 பேர் நம்ம இந்தியர்கள் தான். சரி, இப்போ உண்மை என்ன? ஏன் இந்த ஹார்மூஸ் நீரிணை இவ்வளவு ஆபத்தான இடமா மாறுச்சு? இதோட பின்னணியை நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இப்போ ரொம்ப நாளா போர் பதற்றம் உச்சத்துல இருக்கு. ஈரான் நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மிக முக்கியமான கடல் வழிதான் இந்த ஹார்மூஸ் நீரிணை. இது பெர்ஷியன் வளைகுடாவையும் அரபிக் கடலையும் இணைக்கிற ஒரு சின்ன கேப். இந்த ஒரே விஷயம்தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உலகத்துல உற்பத்தியாகிற மொத்த எண்ணெயில 20-30% எண்ணெய் இந்த சின்ன கடல் வழி மூலமா தான் உலக நாடுகளுக்கு சப்ளை ஆகுது. இந்த வழியை ஈரான் நினைச்சா எப்ப வேணாலும் பிளாக் பண்ண முடியும். ஒருவேளை அங்க ஏதாவது கப்பல் மேல தாக்குதல் நடந்தா உலகத்தோட ஒட்டுமொத்த பொருளாதாரமும் ஆடி போயிடும். அதனால தான் பல சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் இந்த வழியா போகாம ஆப்பிரிக்காவை சுத்தி பல 1000 கிலோமீட்டர் தூரம் அதிகமா பயணம் செஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி சுத்தி போனா போக்குவரத்து செலவு பல மடங்கு அதிகமாகும், பொருட்களோட விலையும் ஏறும். இங்கேதான் இந்தியா தன்னோட உறுதியான நிலைப்பாட்டை உலகத்துக்கு காட்டியிருக்கு. இந்தியாவோட அன்றாட சமையல் எரிவாயு தேவையில பாதிக்கும் மேல நாம இறக்குமதியை தான் நம்பியிருக்கோம். முக்கியமா அரபு நாடுகள்ல இருந்து தான் நமக்கு கேஸ் வருது. இந்த விநியோக சங்கிலி மட்டும் கட்டாச்சுன்னா நம்ம நாட்டுல சமையல் கேஸ் தட்டுப்பாடு வந்துடும், விலையும் கிடுகிடுன்னு ஏறிடும். அப்போ எந்த ரிஸ்க் எடுத்தாவது கேஸ் கப்பலை நம்ம ஊருக்கு கொண்டு வந்தாகணும். இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒருவேளை போர் பதற்றத்தினால நம்ம ஊர்ல கேஸ் சிலிண்டர் விலை டபுள் ஆனா நம்மளோட நிலைமை என்ன ஆகும்? உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தவிர்க்கிறதுக்காகத்தான் மத்திய அரசும் கப்பல் நிறுவனமும் துணிச்சலான ஒரு முடிவை எடுத்தாங்க. சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கிற தகவல் படி ஈரான் இந்த ஹார்முஸ் பகுதியில பல நாடுகளோட கப்பல்களை அடிக்கடி சிறைபிடிச்சிருக்காங்க. ஆனா இந்தியாவோட கப்பல் எந்த பிரச்சனையும் இல்லாம எப்படி வந்துச்சு? இதுக்கு மிக முக்கிய காரணம் இந்தியாவோட வெளியுறவு கொள்கை, ஃபாரின் பாலிசி. இந்தியா அமெரிக்கா கூடவும் நல்ல நட்புல இருக்கு. அதே சமயம் ஈரான் கூடவும் ஒரு ஸ்ட்ராங்கான வரலாற்று நட்பை மெயின்டைன் பண்ணிட்டு வருது. நாங்க எந்த பக்கமும் இல்ல, எங்க மக்களுக்கான தேவையே நாங்க பூர்த்தி செய்யறோம் அப்படிங்கிற இந்தியாவோட நியூட்ரலான நிலைப்பாடு தான் இங்க ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. இந்த கப்பல் பத்திரமா அந்த எல்லையை தாண்டுற வரைக்கும் மத்திய அரசுக்கு பயங்கரமான பிரஷர் இருந்திருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்திருந்தாலும் அது பெரிய சர்வதேச பிரச்சனையா மாறியிருக்கும். ஆனா 18 இந்திய மாலுமிகளின் தைரியமும் இந்தியாவோட ராஜதந்திரமும் இந்த சர்வசக்தி கப்பலை பத்திரமா வழிநடத்தி கூட்டிட்டு வந்திருக்கு. இதன் மூலம் இந்தியா உலக நாடுகளுக்கு சொல்ற செய்தி ஒண்ணுதான்: எங்களுடைய எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய நாங்க எந்த தடையையும் கடந்து வருவோம் அப்படிங்கிறது தான். இனி அடுத்து என்ன நடக்கும்? போர் பதற்றம் இன்னும் முழுசா குறையல. அதனால பொதுவான பின்னணி என்னவென்றால், இனி வரும் காலங்கள்ல இந்திய கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க இந்திய கடற்படை தன்னோட போர் கப்பல்களை அந்த பகுதியில பாதுகாப்பிற்காக நிறுத்தவும் வாய்ப்பிருக்கு. ஏற்கனவே செங்கடல் பகுதியில நம்ம கடற்படை பல கப்பல்களை காப்பாத்தியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்துல பல வல்லரசு நாடுகளே தவிச்சு போய் நிற்கிறப்போ இந்தியா தன்னோட மக்களுக்கான கேஸ் சப்ளைய எந்த தடங்களும் இல்லாம உறுதி செஞ்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை தான்.
இந்த சர்வசக்தி கப்பல் மே 13ஆம் தேதி விசாகப்பட்டினம் துறைமுகத்தை வந்தடையும் போது அது வெறும் எரிவாயுவை மட்டும் சுமந்து வர போறதில்ல, இந்தியாவோட உறுதியான நிலைப்பாட்டையும் சேர்த்து தான் சுமந்து வருது. இந்த முழு சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவோட இந்த துணிச்சலான செயல் சரியானதா? உங்க கருத்தை கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த முக்கியமான செய்தியில சந்திப்போம். நன்றி.